ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அந்த தண்ணியில் எல்லோ சாலிட் டிசால்வ் ஆகிருக்கு, அதுதான் டிடிஎஸ். அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டர் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அது தண்ணி தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து நம்ம வாட்டர் ஃபில்டர் கைஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25, 30லாம் இருந்தால் நல்லது குடிக்கலாம்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ டிடிஎஸ் வந்து ஒரு வாட்டரில் குடிக்கிறதுக்கு இருக்க டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 300க்குள்ளே இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கம்மியாக இருந்தால் இருக்கிற எல்லா மினரல்ஸையும் அது சுத்தமாக சக் பண்ணி எடுத்துடும். வாட்டரில் ஒரு மினரல்ஸும் இருக்காது. அது குடிக்கிறது வேஸ்ட். அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல், உங்களோட எலும்பு இதெல்லாமே வீக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், தலைவலிக்கும். ஸோ இது மாதிரிலாம் லாங் ரனில் வரும். எடுத்தோடனே வந்துடாது. இன்றைக்கி குடித்தா நாளைக்கு வந்துடுமா அப்படி வராது. லாங் ரனில் ஒரு 10 இயர்ஸ் இந்த ஆர்ஓ வாட்டரே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. உங்கள் இம்யூனிட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபுட்டில் சாப்பிட்லாமே, ஃபுட்டில் தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சாப்பிட்டா அதுதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுது. இதில் எதுக்கு உங்களுக்கு மினரல்ஸ் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரொம்ப டீப் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் சாப்பிட்ற மினரல்ஸ் எல்லாமே வந்து யூரினேட் வழியாக பாஸ் ஆகிரும். ஸோ வாட்டரில் கொடுக்குற மட்டும்தான் வந்து இட்ஸ் கோயிங் டைரக்ட்லி டு த பிளட்டில் போய் உங்களுக்கு அந்த மினரல்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு ஒரு ஆய்வில் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வாட்டரில் இருக்க மினரல்ஸ் வந்து ரொம்பவே எசென்ஷியல். இந்த மினரல்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் குடிக்கிற ஆர்ஓ வாட்டர்லையும் இருக்காது, நீங்கள் குடிக்கிற கேன் வாட்டர்லையும் இருக்காது, ஸோ பாட்டில் வாட்டர்லையும் இருக்காது. எங்கே கிடைக்குன்னா பியூராக கிராமத்தில் போய் அந்த தண்ணியை வந்து அடிப்பம்ப்லேருந்து கிரவுண்ட் வாட்டர் வருது பார்த்தீங்களா, அதை குடித்தா தான் வரும். அதை குடித்தா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது நல்ல தண்ணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு வருது வந்து அந்த பிஹெச் வேல்யூ. டிடிஎஸ் அப்புறம் அடுத்தது பிஹெச் வேல்யூ. பிஹெச்னா வந்து அந்த வாட்டர் வந்து அசிடிக்கா இல்லை அல்கலைனா, அமிலமா இல்லை பேஸ் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 7ல் இருந்தால் நியூட்ரல். 7க்கு மேலே இருக்கிறப்ப நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதி டிஸ்ட்ரிக்ட். நம்ம சிவா. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம். ஸோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, தண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. நம்ம எந்த தண்ணி குடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறோம். கெயின்ட் ஆர்ஓ ஃபில்டர் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இருக்க வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன். அதில் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு, கெயின்ட் வாட்டர் தான், மினரல் வாட்டர் தானே, அது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ரிசர்ச் பண்ணோம்னா அப்போ தான் நிறைய தகவல்கள் வருது. லைக் ஆர்ஓ வாட்டரில் மினரல்ஸ் இருக்காது, இல்லை ஒரு எசென்ஷியல் மினரல்ஸும் வந்து வெளியில் போயிடும். ஸோ அது குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்துச்சு. குடிக்கக்கூடாதுன்னா வேறு என்ன வாட்டர் குடிக்கலாம்? அடுத்த கொஷின் ஆன்சரே கிடையாது. இப்போ நம்ம போவோம், லைக் பாஸ்ட்டுக்கு போவோம். நம்மலாம் இப்படி தண்ணி குடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் தான் குடிச்சிருப்போம். கை தண்ணி அடித்து பிடிச்சி குடிப்போம். ஸோ டெல்டா ஏரியாவில் மோஸ்ட்லி இப்போ தான் குடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி குடிக்கலாம், இன்னமும் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்லேருந்து தண்ணி வந்து கீழே சம்பில் ஸ்டோர் ஆகும். அந்த சம்ப்லேருந்து தான் எல்லா வாட்டரும் வருது. அப்போ நிறைய மிக்சிங் கலப்படங்கள், நிறைய பாக்டீரியாஸ் இது மாதிரிலாம் ஆட் ஆகிருக்குமா. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டே என்ன குளோரின்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க தண்ணியில். ஸோ அந்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் வராது. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா தண்ணியை பாயில் பண்ணி குடிக்கலாம். தண்ணியை பாயில் பண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு நல்லது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாட்டர் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துருக்கு. நம்ம அமேசானில் பார்க்குறேங்க. எங்கே சொல்கிறாங்கன்னா, மும்பையும் டெல்லியிலையும் இது ஆல்ரெடி ஸ்டார்டட். வாட்டர் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து கோடீஸ்வரர்கள். ஏன்னா இப்போ நீங்கள் தங்கம், காசு, பணம் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் திங். மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஃபுட்டு, அடுத்தது வாட்டர். ஃபுட்டு கூட இல்லைன்னா பரவாயில்ல, அந்த வாட்டர் கண்டிப்பாக தேவை. வாட்டர் இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ வாட்டர் மாஃபியா வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபியூச்சருக்காக. ஸோ நல்ல வாட்டர் எல்லாத்தையும் வந்து இதில் விட்டுட்டு, சாக்கடையில் விட்டுட்டு, இந்த வாட்டர் எல்லாத்தையுமே வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி விற்கிறது. ஸோ இது மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பிஸ்னஸே டெவலப் ஆகிட்டு இருக்கு நார்த்துலலாம். ஸோ சென்னைக்கு அது மாதிரி வரலை. 2 days சீக்கிரம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்டரோட அந்த நியூட்ரல் 7க்கு 1 to 7 வந்து பார்த்திங்கன்னா அது அசிடிக் கொடுக்கும். 7க்கு மேலே 11 till 11 வந்து அது பேஸ் கொடுக்கும். இப்போது வாட்டர் வந்து அசிடிக்காக இருந்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கும். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த வாட்டர் வந்து கரோட் ஆகும், ஈஸியாக வந்து துருபிடிக்கும். ஏன்னா அசிடிக் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த பைப்லலாம் வந்துச்சுன்னா பைப்லாம் துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் அசிடிக் வாட்டர். அல்கலைன் வந்து ரொம்பவே நல்லது. அல்கலைன் அளவு அதிகமாக போச்சுனாலும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும், கொஞ்சம் உப்பு கரிக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்.
பேசிக்காக. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8.5 9 till 9 முடியும் நீங்கள் குடிக்கலாம். 7 கீழே குடிக்கக்கூடாது. வாட்டர் ஃபில்டரில் வர வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 5.6 6 அது மாதிரி தான் வரும். அப்போ குடிக்கலாமான்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது அசிடிக் தன்மை உள்ள வாட்டர். அதை யாரும் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட மாட்டாங்க. எந்த ஒரு வாட்டர் ஃபில்டரு கைஸும் வந்து இதை செக் பண்ணி காட்ட மாட்டாங்க, அசிடிக்காக பேஸான்னு செக் பண்ணி. ஏன்னா அது கன்ஃபார்மாக அது வந்து 5.5 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. உள்ளே காட்டும். இப்போ எப்படின்னா அந்த வாட்டர் ஃபில்டருக்குள்ளே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 7 காட்டும். ஒன்ஸ் அந்த வாட்டர் வெளில வந்தோடனே கார்பனோட மிக்ஸ் ஆகி, கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகி அந்த வாட்டரோட உங்களுக்கு pH வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அது அசிடிக் ஆயிரும். அதை குடிக்கக்கூடாது. தட்ஸ் அ ட்ரூத். பட் ஸ்டில் வி ஆர் ட்ரிங்கிங். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம நல்ல தண்ணி தான் குடிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். எப்படின்னா ரொம்ப ஆரோ வாட்டரையே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, டேப் வாட்டரையும் குடிச்சிட்டு இருக்க வேணாம். டேப் வாட்டர் பாயில் பண்ணி சம் டேஸ் குடிங்க, சம் டேஸ் வந்து ஆரோ வாட்டரை குடிங்க. ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிங்க. கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. கிராமத்தில் இருக்க மக்களோட பள்ளிக்கு அந்த தண்ணியை வாங்கி இந்த கிரவுண்ட் வாட்டர் வாங்கி குடிங்க. மோட்டர் செட்லலாம் தண்ணி வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ராவல் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் சிட்டிஸ், வில்லேஜஸ்லாம் போயிட்டு தண்ணி குடிச்சோன்னா உங்களுக்கு அந்த மினரல்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் இது மாதிரி தண்ணியை குடிச்சிக்கிறது நல்லது உடம்புக்கு. இப்போது ரெயின் வாட்டர் இருக்குது. ரெயின் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 5.5 தான் வரும். அசிடிக் தான். அதெல்லாம் உளுந்தால் கண்டிப்பாக துரு பிடிக்கும். அசிடிக். ஈவன் உங்கள் பால் குடிக்கிறீங்க, பால் அசிடிக் தான். காஃபி அதெல்லாம் 4.5 தான் pH வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ வாட்டரோட அசிடிக் pH வேல்யூ வந்து உங்களுக்கு 7லேருந்து 8.6 9 முடியும் குடிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TDS வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 150 to 300 வந்து ரொம்பவே நல்லது தண்ணி குடிக்கலாம். 300 to 500 குடிக்கலாம். ஓகே. 500 to till 900 ஆவரேஜ். ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஓகே. எபோவ் 900 தான் குடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக WHO ரூல்ஸில் போட்டிருக்காங்க. நான் போட்டிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து டில் 500 600 முடியும் அந்த வாட்டரை அப்படியே குடிக்கலாம். ensure that water don't have any other contamination எல்லாமே பார்த்துங்க. இதெல்லாம் பாயில் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இப்போ இன்னொரு கொஷின் வரும் நம்மளுக்கு. வாட்டரை வந்து நம்ம மண்பானையில் ஊற்றி வைக்கிறனால டிடிஎஸ் குறையுமா, காப்பர் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறனால குறையுமா, இல்லை சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாமா? எதில் வச்சாலும் டிடிஎஸ் வேல்யூ குறையாது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரே டிடிஎஸ் வேல்யூ தான் இருக்கும், குறையாது. ஒன்லி இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணால் மட்டும்தான் டிடிஎஸ் வேல்யூ குறையும். வாட்டரில் இருக்க சாலிடை வந்து கம்மி பண்ணணும். சாலிட் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியாத சாலிட்ஸ்லாம் இருக்கும். அது ஃபில்டர் பண்ணுறப்ப சாலிட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். ஸோ வாட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வாட்டரில் இருக்க டிடிஎஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஃபில்டர்ஸ், யூவி ஃபில்டர் அதெல்லாம் போக தேவையில்லை. ஈவன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாட்டரில் நைட்ரேட்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா, வாட்டர் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த வாட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்ரேட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாட்டர் ஃபில்டர் வேணும். நிறைய இடத்துல இருக்காது நைட்ரேட். சென்னை மாதிரியெல்லாம் இருக்காது. எங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, தூத்துக்குடி இது மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து கண்டிப்பாக வாட்டரை வந்து ஒரு செக் பண்ணிக்கணும். நைட்ரேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹெல்த். அதுக்கு ஒரு நல்ல ஒரு யூவி ஃபில்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எம்எஃப் சொல்லுவாங்க, மைக்ரோ ஆர்கனைசம், இது மாதிரிலாம் ஃபில்டர்ஸ் நிறைய வந்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மாதிரி சென்னை நகரம், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு டெல்டா, ஒரு நல்ல ஒரு தண்ணி நிறைய வர சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும் நம்ம, வாட் வி ஹேவ் டு டூ ஆஸ் அ ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது நிறைய பேர் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 லிட்டர் ஃபில்டர் ஆனால் தான் 1 லிட்டர் நம்மளுக்கு அந்த இதில் ஃபில் ஆகும். ஸோ அந்த வாட்டர் ஃபில்டர் வர வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாப் போடுறதுக்கு, டாய்லெட்டுக்கு, ஃப்ளஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழை தண்ணியை சேமித்து வச்சு அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜப்பான்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, வாஷ் பேஷனில் ப்ரஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஃப்ளஷில் வந்து ஃபில் ஆகிடுது. ஃப்ளஷ்ஷுக்கும் அந்த வாஷ் பேஷனுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ டாய்லெட்டில் இருக்க ஃப்ளஷில் வந்து அந்த வாஷ் பேஷனோட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாட்டரும் வந்து அதில் சேவ் ஆகிருக்குது. ஸோ ஃப்ளஷ் பண்ணுறப்ப அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகுது. ஸோ நம்ம ஃப்ளஷ் பண்ணுறப்ப எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படியே சேவ், ஒரு ஃப்ளஷ்ஷுக்கு ஆல்மோஸ்ட் 10 லிட்டர்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஸோ யோசிச்சு பாருங்களே, ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி ஃப்ளஷ் பண்ணுறோம், அந்த வாட்டர் எல்லாமே கீழே போகுது.
ஸோ வேஸ்ட் வாட்டரே ஃபில் பண்ணி ஃப்ளஷ் பண்ணோம்னா அவ்வளோ வாட்டர் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது ஒன் மேனோட எஃபெக்ட் தான். நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா புதுசாக ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஈவன் இன்ஜினியர்ஸ்லாம் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வாட்டரை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொண்டு வரணும். ஈவன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை நீங்கள் பண்ணணும். வீட்டில் ஒரு சம்ப் மாதிரி போட்டு அந்த ரெயின் வாட்டர் வந்து சேவ் ஆகிற மாதிரி. இது எல்லாமே பண்ணுறது நாட் ஃபார் கவர்மெண்ட், நாட் ஃபார் த எனிபடி, பட் ஃபார் அவர் சேக். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம வாட்டரை நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் நம்மலாம் முன்னாடி யோசிச்சு கூட மாட்டோம், இந்த வாட்டருக்கெலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிப்போமான்னு சொல்லி. இப்போ 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். நம்ம வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ வீட்லேயும் தண்ணி வரல, அப்படி தான் ஆகணும். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபா ஆக்கிட்டாங்க. ஆப்ஷனே கிடையாது, வாங்கி தான் குடிக்க மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களே. ஸோ இது மாதிரி நிலமை நாளைக்கு வராமல் இருக்கணும்னா we have to save the water. வாட்டர் ஃபில்ட்ரு எல்லோரும் யூஸ் பண்ண தேவையில்லை. வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுங்கள். அது நைட்ரேட்ஸ் ஆட் ஆச்சுன்னா கட்டாயம் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். நைட்ரேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஒரு ஃபில்டர் போட்டு செராமிக் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் லெவல் 150 to 300 இருந்துக்கலாம். அதுக்கு மேலே போக தேவையில்லை, அதுக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக எல்லா வீட்லேயும் வாட்டர் வந்து அவ்வளோ தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் ஃபில்டர் மாற்ற பார்த்துட்டு 200 டிடிஎஸ் வந்துருச்சு, இதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு வாட்டர் ஃபில்டர் விற்கணும் நம்மளுக்கு. பட் நான் ரிசர்ச் பண்ணல தெரிஞ்சிச்சு 200லாம் ரொம்ப நார்மல். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்ல தண்ணியாக இருந்தால் அப்படியே குடிக்கலாம். குடிச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் அடாப்ட் டு இட். சிம்பிள் as it is. இப்போ நான்லாம் எங்கள் ஊருக்கு போனோன்னா, தஞ்சாவூர் போனோன்னா கிரவுண்ட் வாட்டரை தான் தண்ணி குடிக்கிறது. எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். அங்கே போய் நான் ஆர்ஓ போடுறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் திட்டினாங்க. ஏன்னா அது தேவை கிடையாது, அதனால தான் ஹார்ம்ஃபுல் தான் வருது. ஸோ டெக்னாலஜி தேவைப்பட்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ பிஸ்னஸ் பயங்கரமான பிஸ்னஸ் ஹிடனாக இருக்குது இந்த ஆர்ஓ வாட்டர் பிஸ்னஸில். இதில் நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ திஸ் பியூர்லி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, பியூர்லி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் ஃபில்டர் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பார்த்துட்டு வாட்டர் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் சம்டே வந்து நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை பாயில் பண்ணி குடிங்க, சம்டே வந்து வாட்டர் ஃபில்டர் குடிங்க. இதனால் உங்களுக்கு மினரல்ஸ் பேலன்ஸ் ஆயிரும், ஈக்குவலாக ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் டுடே ஐ அம் கோயிங் டு கிவ் யூ. ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Until then, take care. Bye from Shiva.